பெரிய ஒரு பிழை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். மதர் பத்திரை தாய் பத்திரை இல்லாம எங்கேயும் எதுவும் நடக்குது சார். அதான் தாய் பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னா நம்ம காப்பி அப்ளிகேஷன் வாங்கணும் இல்லைங்களா? அது நம்ம வந்து சார் பதிவாளர் நடக்கிறது 10 வருஷத்துக்கு நடக்குது இல்ல 3 வருஷத்துக்கு நடக்குது. எப்படி தொலைஞ்சு இல்ல சார், இவரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை சார், இவரோட பத்திரம் தொலைஞ்சு போகலை. நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு தாய் பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா? இல்லை சார், இவரோட அப்ளிகேஷன் தொலைல, இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது. இவரோட பத்திரம் தொலைல. இவரோட பத்திரத்தை ஃபோர்ஜரியாக வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்து, அதான் சார் காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் சார். தாய் பத்திரம் தொலைஞ்சு போனாவோ காணாமல் போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட்டு அவங்க பண்ண ஊழல் ஸ்கேமு அப்படி பண்ணும்போது அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்றும் நடக்காது. இல்லைங்க சர்டிஃபிகேட் வேணுமா, அது வேணும், பட்டா வேணும், ஆதார் கார்டு வேணும், இவ்வளோ இருந்தால் தான் நடக்கும். சும்மா இல்லை சார், நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போது ஒரு ஒரிஜினலாக இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யார், பேங்க் மேனேஜர் தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்ணுறது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்குறது. பேங்க் மேனேஜர் தான் வேற யாரோ சில பேங்க் மேனேஜர் தான் லோன் ரொம்ப அழகா இருக்காங்க. பணமும் 1.25 மணி நேரம் தான். இன்னொரு 2 கிலோமீட்டர் சார். அது என் கதைக்கு தேவைப்படல சார், அதுக்காக. ஆமாங்க சார். சார் நான் அடுத்த படத்தில் ட்ரை பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. ஸோ முன்னாடி வரங்கிற மாதிரி நம்ம ஒரு சாங்கை போட்டு கொடுங்க. இல்லை இப்போ அயோத்தி வந்து எப்படி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிச்சோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும். மக்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை கண்டிப்பா. நன்றி. எனக்கும் பிடிக்கும். பார்ட் 2ல போட்டுருவோம். கண்டிப்பா பண்ணிடுவோம். நிச்சயமா தூக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக டயலாக் போயிட்டு இருக்கு. டயலாக் ஓரியன்டா போயிட்டு இருக்கும் போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டயலாக் அடிவாகும். ஸோ அதனால அது மோஸ்ட்லி அதை அண்டர் பிளே தான் பண்ணியிருக்கோம். ஓகே ட்ரை பண்ணுறோம் அடுத்தது. சார் அது என்னன்னா இல்லை அப்படி இல்லை சார். நான் எங்கள் ஊரில் ஒருத்தர், நான் வாலாஜாப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமாக ஒரு வக்கீல் இருக்கார். அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ரெகுலர் லாயருக்குள்ளே அடங்க மாட்டார். அவரை பற்றி சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. அவர் ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன். அது அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இவரை செலக்ட் பண்ணேன். நன்றி சார். ஸ்டோரி சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க. நீங்க உள்ள போயிட்டு எல்லா ரிகவரி பண்றீங்க, அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா இப்ப நாங்களே கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா, உங்க கேள்வி எனக்கு இருந்தது, உங்க கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போது நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னது வந்து எனக்கு, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார். அவருடைய இதில் இருக்கிற முக்கால்வாசி அவரோட உண்மை சம்பவம். அவர் லைஃப்பில் மாட்டி, ஆனால் இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோனு போராடிக்கிட்டு காசை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கையில் அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும்போது நான் அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை. இருக்கு.
டொனேஷன் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் ஃபீஸ் கேட்குறீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களும் அடித்தட்டு மக்களும் இருக்காங்க, அவங்களும் எப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டீங்களோ சார் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் இருக்குது, அதை நம்ம வெளியே காட்டுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணது. ஒரு சில ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குங்க சார், அதுக்காக. இல்லை சார், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை. இல்லை சார், எப்படி சார் கிளைமேக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே சார்? இல்லை, அந்த சார் சொன்னாங்களா அந்த 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்கின ஸ்கூலு சார். நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். சார் ஆக்சுவலாக என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே யார் வேணா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன், அதனால தான் அதையும் சொல்லியிருக்கோம். சார் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார். அங்கே என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை கதையாக பண்ணோம். அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அதன் அடிப்படையில் தான் கதையாக பண்ணோம். ஸ்டில் போராடிட்டு இருக்காரு. ஆமாங்க சார். சார் இப்போது நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த மாதிரி வந்து போலியாக எடுத்து பண்ணது தான் இது. எல்லாமே ஃபோர்ஜரிங்கிறது தான் நம்ம கதையை, எல்லாமே ஃபோர்ஜரி அப்படிங்கிறது தான் நம்ம சார். படத்தில் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அழிக்கிறாங்க, லோன் கொடுக்காம சார் தெளிவாக காமிச்சிருக்கீங்க. 3 வீட்டு விவசாயம் வாதாடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்கீங்க. எஸ் சார். ஆனால் கடைசியாக அந்த குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அவங்க அப்பா பேசுறது தான் போட்டு டைலாக் பேசுவார். பின்னாடி வந்து அக்பர் சிவாஜின்னு காமிச்சிருக்கீங்க. ஏன் அம்பேத்கரை காட்ட மறந்துட்டீங்க சார்? ஆக்சுவலாக என்னன்னா அது எதுவும் பிளான் பண்ணதில்லை சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் தான் போட்டிருக்கீங்க சார். என்னன்னா இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீர்னு போய் எடுத்தோம். நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூலு, அது யதார்த்தமாக இருந்தது ஆல்ரெடி. நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அங்கே இருந்த ஸ்டிக்ஸு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது. உண்மையான ஸ்கூல் அது. ஸோ அங்கே ஷூட் பண்ணோம். அந்த ஃப்ரேம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணோம். நிச்சயமாக எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது சார். எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே கல்வி கண்ணில் காமராஜர் போட்டோ கூட வைக்க மறந்துட்டீங்களே தான் சொல்ல வரேன் சார். பேர் தான் மிகப்பெரிய ஆட்கள், எல்லாத்துக்கும் கல்வி வேணும்னு போகிறாங்க. அக்பர் சிவாஜி இவங்கெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கிறாங்க. கல்வி மிக முக்கியம், அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறோம்னு சொல்லணும்ல. அது எவ்வளோ முக்கியமான இடமா இருக்குது, அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு சொல்லுங்கள் சார். நிச்சயமாக அது வந்து எங்கள் ஆர்ட் டைரக்டரோ நாங்களோ பிளான் பண்ணதில்லை. ஒரிஜினல் ஸ்கூலில் ஒட்டி இருந்தது ஆல்ரெடி. அந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். நிஜமாக நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷனோட அதை நாங்கள் பண்ணல சார். கோர்ட்டு காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கோர்ட்டுக்குலாம் எங்கள் ஸ்கூலுக்கு எப்படி இது பண்ணீங்க? நேரில் போய் யாரை இது பண்ணீங்களா சார்? சினிமாத்தனமான கோர்ட்டுனா வேற மாதிரி இருக்கும் சார். அந்த கோர்ட்டு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு சார். என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க. அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி பண்ணோம் சார். சார் நாங்கள் அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கதையோட கேரக்டரைசேஷன் அந்த கன்னியப்பன் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போது தெரிஞ்சுது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆக்டர் தேவைன்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார். ஸோ சாரை முயற்சி பண்ண அன்பழகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். சார் கிடைச்சதுனால நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம் சார். ஏன்னா சரியான ஆப்ஷன் அது. இந்த மாதிரி கேஸில் கீழ்கோர்ட்டு இவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணுறவங்க கீழ்கோர்ட்டோட நின்ற மாட்டாங்க. அடுத்து விஜயே பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. எஸ் சார். நாங்கள் வந்து இதோட கதையை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டுக்கு பண்ணோம். பார்ட் 2ல எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. எஸ் சார். அப்போ நல்லா எடுத்துட்டீங்கன்னு கேட்டதுக்கு ஹீரோ தலையீடு இல்லை சார், தொழில் தலையீடு இல்லைன்னு சொல்லி இந்த படத்துக்கு அந்த மாதிரியான தலையீடு அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன்னா சந்தோஷம் தான்
சார் அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப இருந்ததா தலையீடு அந்த இல்லைங்க சார், எனக்கு முழு சுதந்திரம் கதையை எடுத்துங்க. இல்லை சார், முழு சுதந்திரம் இருந்தது. கதை விஷயத்தில் வந்து எனக்கு யாரோட தலையீடும் இல்லை. அது தயாரிப்பாளராகட்டும், நடிகர்களாகட்டும், மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும், யாரோட தலையீடும் இல்லை. நான் நினச்சது எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தது அனைவருக்கும் நன்றி சார்.